ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா UI UX டிசைனர்ஸ்க்கான ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இப்போ இந்த ரோட் மேப் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக we will have a வெப்சைட். ஸோ அந்த வெப்சைட்டோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா roadmap.uxuiopen.com. ஸோ இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இந்த ரோட் மேப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பக்காவாக உங்களுக்கு வந்து டாப் டு பாட்டம், அதாவது உங்களோட கரியர் அட்வான்ஸ்மெண்ட் வரைக்கும் இதில் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இதில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் லைக் எங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து UI UX ஃபண்டமெண்டல்ஸ், அதாவது UXனா என்ன, UIனா என்ன, அதில் என்னென்ன கோர் கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம சிம்பிளாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் UX, அதாவது நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எப்படி டிஸ்கவர் பண்ணுறது, எப்படி நம்ம ஒரு யூஸரை பற்றி எப்படி நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறது, ஸோ அவங்களோட யூஸர் பர்சன், அவங்களோட ஸ்டோரிஸ், ஸோ அதுக்கப்புறம் காம்படிட்டர் அனாலிசிஸ், இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய அந்த ரிசர்ச், அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், இது எல்லாமே வந்து இந்த UX டிஸ்கவரியில் வந்து வரும். அதை முடிச்சுட்டு நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம் லைக் வாட் வி ஆர் கோயிங் டு டூ அப்படின்றது வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஐயில் வந்து பார்த்திங்கன்னா லைக் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கணும், லைக் அந்த ஸ்பேஸிங் எவ்வளோ வைக்கணும், கிரிட் சிஸ்டம்னால் என்ன, மார்க்அப்ஸ்னால் என்ன, ஸ்க்ரீன்ஸ் எப்படி டிசைன் பண்ணணும், என்னென்ன டூல்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாமே இருக்கும். அண்ட் ஃபைனலாக டிசைன் டெலிவரி, எப்படி நம்ம அதை டெலிவர் பண்ணலாம், ஹவு ஷுட் வி ப்ரெசென்ட் அப்படின்றத பற்றி இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த UI UX கரியரில் நீங்கள் எப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எடுக்கிறது, என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றது வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து UI UX ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் யூசர்ஸ், இதுதான் வந்து பேஸ். ஸோ இப்போ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் இதிலே இருக்கும். ஸோ இப்படியே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். இல்லைனா இவங்க ரிசோர்ஸஸ் லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, உள்ளே உங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது. ஸோ இப்படி போய்ட்டு நீங்கள் அந்த நோட்ஸை வந்து எடுத்து நீங்களே வந்து செல்ஃப் லேர்னிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் இது எல்லா டாப்பிக்குமே, இந்த 3 டாப்பிக்குமே படித்ததுக்கப்புறம், அதாவது டிசைன் ஃபண்டமெண்டல்ஸ், யூசர் சென்டர் டிசைன், UI ஃபண்டமெண்டல்ஸ் முடிச்சதுக்கப்புறம் டிசைன் திங்கிங்கில் ஒரு டாப்பிக்காக படித்து முடிச்சுருங்க, அதாவது டெஸ்டிங் வரைக்கும். இந்த 5 ஃபேஸஸ் இருக்கும் டிசைன் திங்கிங்கில். முடிச்சதுக்கப்புறம் ப்ளே கேம்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸ்டார்ட் கேம் கொடுத்துக்கோங்க, அதுக்குள்ளே போய்ட்டு. இதில் வந்து எல்லாேருக்கும் காமனான கேம் தான் அது, ஸ்லீப்பிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதாவது இது என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சினாரியோவில் ஆஸ் அ டிசைனராக நீங்கள் வந்து என்ன டெசிஷன் எடுப்பீங்க, எப்படி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்றத வந்து செக் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு கேமு. ஸோ இதில்குள்ளே வந்துட்டு நீங்கள் வந்து எதெல்லாம் கிளிக் பண்ணுவீங்க, நான் எதுவுமே கிளிக் பண்ணி நான் உங்களுக்கு காட்டலை. ஸோ இதோட ஸ்டேட்மெண்ட் வந்து படிச்சுக்கோங்க. யூ ஆர் அ ஜூனியர் UI UX டிசைனர் at sleepify.com. அதாவது அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஒரு ஜூனியர் UI UX டிசைனராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு மீட்டிங்கில் இருக்கீங்க, உங்கள் பாஸ் வந்து ஒரு ஆப் வந்து டெவலப் பண்ண சொல்கிறாரு. அந்த ஆப் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஈஸியாக டக்குன்னு வந்து யூசர்ஸ் தூங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, இதுதான் வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெவலப்பர்ஸை ஃபஸ்ட்டு ப்ரீஃப் பண்ணுவீங்களா, இல்லைனா யூசர் ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதையுமே கிளிக் பண்ணல, ஏதாவது ஒன்று தான் நீங்கள் கிளிக் பண்ண முடியும். ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து காட்டும், நீங்கள் எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கேம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைரெக்டாக இந்த UX டிஸ்கவரி எங்கே இருந்துன்னா இந்த கார்ட் ஷார்ட்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் இந்த ரைட் சைட் கிக் ஆஃப் மீட்டிங்ஸ்ன்னு இருக்குல்ல, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிசர்ச் மெத்தட்ஸ், இது எல்லாமே ஃபுல்லாக ஒரு டாப்பிக்காக கற்றுக்கிட்டு UX டிஸ்கவரி முடிச்சதுக்கப்புறம் டிஃபைனிங் லைக் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர், அப்புறம் இதில் வயர் ஃப்ரேமிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 மெத்தட் இருக்குது, 4 up crazy 8ன்னு சொல்லிட்டு. இதையும் நல்லா தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க. இந்த ஜார்கன்ஸ் இருக்குல்ல, இந்த 4 up crazy 8ன்னு சொல்லிட்டு, இதை பற்றி உங்களுக்கு இன்டர்வியூவில் கொஸ்டின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது இப்போ மாடர்னைஸ்டாக இருக்கிற ஒரு சில டேர்ம்ஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் போனதுக்கப்புறம் நீங்கள் மீட்டிங்ஸில் கூட இந்த மாதிரி டேர்ம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக வந்து பேசலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூஐயில் வந்து பார்த்திங்கன்னா மென்டல் மாடல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். லைக் இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் பார்த்துட்ருக்கீங்க, அந்த வெப்சைட்டில் வந்து ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னா இது எந்த கலரில் இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம்ல, இதுதான் மென்டல் மாடல்ஸ். இது வந்து யூசர்ஸ்க்கு டிஃபால்ட்டாக மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கிற ஒரு விஷயம். இப்போது அதை வந்து நான் க்ரியேட்டிவாக யோசித்து நான் வந்து ஆரஞ்சு கலரில் வைக்கிறேன் அப்படின்னு மாற்றக்கூடாது, ஏன்னா அதுதான் மென்டல் மாடல். யூசரோட தாட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சு நம்ம டிசைன் பண்ணணும். எப்பயுமே ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணவே கூடாது, நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் வந்து மென்டல் மாடல்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க.
அப்புறம் வந்து டிசைன் பிரின்சிபல்ஸ், மார்க்அப்ஸ், அனிமேஷன்ஸ் இதெல்லாம் எப்படி பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக இதுக்குள்ளே இருக்கும். அப்புறம் வந்து பிராண்டிங்னா என்ன அப்படின்னா, நம்ம என்ன டைப் ஃபேஸ் யூஸ் பண்ணுறோம், நம்ம என்ன கலர் பேலட் யூஸ் பண்ணுறோம், நம்மளோட லோகோ எப்படி இருக்குது. லோகோன்றது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா தே டோன்ட் செல் ஆப்பிள்ஸ், ஆனால் அவங்களோட லோகோ வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களது வந்து ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து இருந்தது. இப்போ வந்து ஆப்பிள் ஜஸ்ட்னு வந்து நேம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த லோகோன்றது வந்து ஜஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி. அது எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்றதும் உங்களுக்கு இந்த லோகோ டெவலப்மெண்ட்டில் இருக்கும். இல்லைனா நாங்கள் வந்து வீடியோஸ் போட்டிருப்போம் லோகோஸ் ரிலேட்டடாக. ஸோ அதை கூட நீங்கள் பார்த்து வந்து கற்றுக்கலாம். அண்ட் தென் டிசைன் சிஸ்டம். டிசைன் சிஸ்டம்ன்றது என்ன அப்படின்னா நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. நான் முக்கியமானது மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ டிசைன் சிஸ்டம்ன்றது என்ன அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். அதாவது நீங்கள் என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க உங்கள் டிசைனில், என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அண்ட் தென் என்ன டெக்ஸ்ட் சைஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஒரு இதில் போட்டு வச்சுருக்கோம், ஒரு ஃப்ரேமில் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அதுதான் வந்து லைக் டிசைன் சிஸ்டம். இந்த டிசைன் சிஸ்டம் எதுக்கு மெயினாக யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு UIUX டிசைனராக வந்து இப்போ BTree சிஸ்டம்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் இப்போ என் பிளேஸ்க்கு வந்து ஒரு ஜூனியர் யாராவது ஒருத்தர் வராங்க, இல்லை என்னை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க, இல்லை ஐ வாண்ட் டு மூவ் ஆன் அப்படின்னா, லைக் இப்போ அந்த இடத்துல வரப்போகிற இன்னொரு டிசைனருக்கு இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கிற ப்ராஜெக்ட்ஸில் நாங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கோம், ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம், அதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையுமே வந்து அவரை எஜுகேட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் அது எல்லாத்தையும் ஒரு டிசைன் சிஸ்டம்ன்ற ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, அதாவது ஒரு ஃப்ரேமில் நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா பார்க்கும்போது அவருக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அவர் டிசைன் பண்ணுறப்போ அதை எடுத்து வந்து ஒர்க் பண்ணுவார். லைக் நான் என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கணும் அதே கலரில் அவர் அதை வந்து மேனிபுலேட் பண்ணி என்னென்ன சைஸஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதையே ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணுவார். எதுக்காகனா கன்சிஸ்டன்சிக்காக. இதுதான் வந்து டிசைன் சிஸ்டம். அடுத்து டிசைன் டூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்மா, ஸ்கெட்ச், அடோப் XD. ஸ்கெட்ச் வந்து மேக்குக்குன்னு இருக்கிற ஒரு யூனிக்கான ஒரு அப்ளிகேஷன். அதுவும் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு தான், ஹை ஃபிடலிட்டி ஸ்க்ரீன்ஸ் பண்ணுறதுக்கு தான். பட் ஸ்கெட்சை விட அடோப் XD விட ஃபிக்மாவில் தான் வந்து அந்த ஃபீச்சர்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதில் ஃப்ரீ வெர்ஷனை வச்சே நம்ம நிறையா வந்து பண்ண முடியும். ஸோ இந்த 3 டூல்ஸில் நீங்கள் ஃபிக்மா மட்டும் அட்வான்ஸ் லெவலில் கற்றுக்கிட்டிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ண போகிற கம்பெனியில் அடோப் XDயோ ஸ்கெட்சோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஈஸியாக அது கூட வந்து கோப்பப் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு சாம்சங் மொபைல் வச்சுருக்கீங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்டு வந்து MI சம்திங்ன்ற மாதிரி வச்சுருக்காரு. உங்களால் வந்து உங்களோட கேலரியை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் அவரோட கேலரியும் உங்களால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து சிமிலராக தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதாவது அந்த ஆப்ஷன் மேலே இருக்கிறது, இல்லை வேறு நேமில் இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கும்ல, லேஅவுட் கொஞ்சம் மாறி இருக்கும். ஆனால் உங்களால் யூஸ் பண்ண முடியும்ல. அதே மாதிரி தான் அடோப் XDயும் ஃபிக்மாவும். அடோப் XDயில் வந்து சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க, ஃபிக்மாவில் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க அந்த டூல் பார். இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் தான் இருக்கும். ஆனால் ஃபிக்மாவில் அதை விட அதிகமாக தான் இருக்கும் ஃபீச்சர்ஸ். அப்போ ஃபிக்மா கற்றுக்கிட்டிங்கனாலே போதும், உங்களால் ஸ்கெட்சாக இருந்தாலும் அடோப் XDயாக இருந்தாலும் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். அடுத்து ரெஸ்பான்சிவ் டிசைன் என்னென்னு கற்றுக்கோங்க, இது எல்லாமே வந்து கற்றுக்கோங்க. அப்புறம் டிசைன் பேட்டர்ன்ஸ்னால் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஃபைனலாக டிசைன் டெலிவரி. ஸோ அதில் வந்து இப்போ இவங்க வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல. ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் இன் த சென்ஸ் நீங்கள் வந்து HTML, CSS, JavaScript இல்லைனா பூட்ஸ்ட்ராப், இதெல்லாமே வந்து நீங்கள் மேண்டேட்ரியாக இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இது வந்து இதில் வந்து அவ்வளோ கிளியராக இருக்காது. ஓகே, ஹவர் பண்ணாலே வரல. ஸோ இந்த HTML, CSS, JavaScript இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா BTree சிஸ்டம் சேனலில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்கான ஏதாவது வீடியோஸ் வந்து இருக்கும். அதில் உங்களுக்கு HTML, CSS பற்றி கிளியர் கட்டாக இருக்கும். அதை நீங்கள் வந்து பார்த்து கற்றுக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல கற்றுக்கிட்டாலும் ஓகே தான். ஆனால் HTML, CSS, பூட்ஸ்ட்ராப்ன்றது வந்து பூட்ஸ்ட்ராப் ஒரு JavaScript இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இப்போது இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா UIUX டிசைனருக்கு மற்றவங்களோட ஒர்க்கும் தெரிஞ்சிருக்கணும். இப்போது UIUX டிசைனர்ஸ்க்குன்னு இல்லை, எல்லாருக்குமே. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ்க்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்மா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுடில் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு தெரியணும், ஃபிக்மா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியணும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களோட நீஷ்லேருந்து இன்னொரு நீஷில் இருக்கிறவங்களோட அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு தெரியணும் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. அதுதான் இப்போ ஒரு தேவைப்படுற ஸ்கில்ஸ். ஸோ HTML, CSS, JavaScript இல்லை பூட்ஸ்ட்ராப் வந்து நீங்கள் பேசிக் லெவலில் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ப்ளேஸ் ஆகிடலாம். ஸோ அடுத்து வந்து கரியர் ஸ்கில்ஸ் இந்த சென்ஸ் எப்படி இந்த டிசைன் ஃபுல்லாக கற்றுக்கிட்டோம், ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணி முடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் லெவலுக்கு அதை எப்படி கொண்டு போகலாம், நீங்கள் எப்படி இண்டஸ்ட்ரியில் ப்ளேஸ் ஆகலாம் அப்படின்னா ஈஸி.
ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு நல்ல ரெஸ்யூம் ஒன்று பில்ட் பண்ணிக்கோங்க ப்ரொஃபஷ்னலாக. ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னல் ரெஸ்யூம் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்றது தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு லிங்க் வந்து கொடுக்குறேன். நாங்கள் போட்ட வீடியோ தான். ஸோ அதில் வந்து உங்களுக்கு தெளிவாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு ரெஸ்யூம் வந்து பில்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து லிங்க்டின் ப்ரொஃபைல் ஒன்று, ஒரு ப்ரொஃபஷ்னலான லிங்க்டின் ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் பண்ணியிருக்கிற அந்த ப்ராஜெக்ட் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் வந்து ஒரு பிஹான்ஸில் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கான லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துறேன். எப்படி பிஹான்ஸில் அப்லோட் பண்ணணும், எப்படி நீங்கள் அதை ப்ராப்பராக வைக்கணும் அப்படின்றதும் நான் வந்து கொடுத்துட்றேன். ஒரு போர்ட்ஃபோலியோவில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றதும் அந்த வீடியோலேயே உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ பிஹான்ஸில் அப்லோட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, லைக் இன்டர்வியூக்கான ஒரு சின்ன சின்ன பேசிக் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. லைக் சேலரி எப்படி நெகோஷியேட் பண்ணுறது, அப்புறம் எப்படி நம்ம பிஹேவ் பண்ணணும், அப்புறம் வந்து நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க, என்டிஏனா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் இவங்களே வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கிளிக் ஆகவில்லை. ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஜென்ரலாக நீங்கள் ஏதாவது ஹெச்ஆர்ஸ் கிட்டேயோ இல்லைனா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு நீங்கள் இதெல்லாமே எப்படி பண்ணணுன்றதை கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லிங்க்டின்ல அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈஸி அப்ளைன்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் உங்களோட ரெஸ்யூம் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் போட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா எங்கெல்லாம் வேகன்சி இருக்கோ ஈஸி அப்ளை கொடுக்கும்போது ஈஸியாக வந்து அவங்களுக்கு வந்து இன்விடேஷன் வந்து போயிடும். நீங்கள் ஒன்ஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக அப்ளை பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கும், அது பண்ணுங்கள். லிங்க்டின் மட்டும் இல்லாமல் லிங்க்டின், கிளாஸ் டோர், அப்புறம் வந்து நாக்ரி, அப்புறம் வந்து ஃபைவர்னு சொல்லிட்டு ஃப்ரீலான்சிங் வெப்சைட் ஒன்று இருக்கும். ஸோ அதுலேயும் அப்லோட் பண்ணுங்கள். இண்டீட். ஸோ யூஸ்வலாக எல்லாருமே வந்து லிங்க்டின்ல மட்டும்தான் அப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் இந்த போர்ட்டல்ஸும் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கப்போ மீன் டைமில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோஸ், அதாவது இப்போ ஒரே ஒரு ப்ராஜெக்டோட நீங்கள் இந்த போர்ட்ஃபோலியோ பண்ணி முடிக்காமல் 2-3 ப்ராஜெக்ட்ஸ் அந்த மீன் டைமில், அதாவது நீங்கள் ப்ளேஸ் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 1 or 2 வீக்ஸ் ஆகும், சம்டைம்ஸ் 1 or 2 months கூட ஆகும். அந்த மீன் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் ஸ்கில்ஸை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மற்ற ப்ராஜெக்ட்ஸ்லையும் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்னால் ஒன்று தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மேக்ஸிமம் ஒரு 8 to 10 ப்ராஜெக்ட்ஸ் கூட இருக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. எவ்வளோ டைம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி இது பண்ணிக்கோங்க. வெறும் யூஐ ஸ்க்ரீன்ஸ் மட்டும் கூட நீங்கள் பண்ணலாம். இது எல்லாமே ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ப்ளேஸ் ஆகிடலாம். ஸோ இதோட லிங்க்கை வந்து நாங்கள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றோம். ஸோ இந்த கேம் விளையாண்டு பாருங்கள். அண்ட் நான் சொல்லியிருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து படிச்சுட்டு நீங்கள் ஈஸியாக வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து வந்துடலாம். ஓகே, ஆல் த பெஸ்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலாம். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு இந்த கரியர் அட்வான்ஸ்மெண்ட் UIX ரிலேட்டடாக ஏதாவது இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து BTree சிஸ்டம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.